எதற்கும் துணிந்தவன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா வழக்கமாக தமிழ் சினிமாவில் ஒரு லட்சம் வாட்டி அடிச்சு துவைச்ச ஹீரோ வில்லன் டெம்ப்ளேட் கதை தான். பூமர் தாத்தா. ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம தாறுமாறு சேனல் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிடுச்சு. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்போ வேறு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு, தாறுமாறுன்னு சொல்லிட்டு. அவரோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சார், நான் சூர்யா ரசிகன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேஷப் வந்து பண்ணியிருந்தார் எதற்கும் துணிந்தவன் படத்துக்காக. அது நிறைய தேட்டர்லாம் வந்து சொல்லியிருந்தார், எதுவுமே பண்ணல. ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு வில்லன் அந்த ஊரில் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஊரில் ஹீரோ ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். நம்ம காட்ஃபாதர், நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எதற்கும் துணிந்தவன் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு. நம்ம அவருக்கு நம்மளோட ரீப்ளேவை வந்து கொடுத்துலாம். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க, ஒரு படம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவங்க என்ன வேணால் சொல்லலாம், அது வந்து அவங்களோட உரிமை. படம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இல்லை, அவங்க எப்படி வேணால் சொல்லலாம். டேய் மாங்காய் அழுகி போயிடுச்சுரா, தேவலடா தூக்கி போடுறா. ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தாத்தா வேறு வீடியோ வேறு போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு செம காண்டாகுது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர் தாத்தா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து அவர் எப்படின்னா அவர் ஒரு ரிவ்யூவரே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ரோஸ்டர் ட்ரோல் பண்ணுற ஒரு சேனல், ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறோன்னா அந்த படத்தில் வந்து கதை நல்லா இருக்குது, ஒருவேளை கதை வந்து இப்படி பண்ணிடலாம், அந்த ஆக்டிங் வந்து இப்படி பண்ணிடலாம், மியூசிக் வந்து இப்படி பண்ணிடலாம், டைரக்ஷன் இப்படி பண்ணிடலாம், கேமரா இப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இவர் வந்து அதெல்லாம் வந்து இவர் பேச மாட்டார். இவர் வந்து ஒரு பிரின்சிபல் ஸ்கூல் வாத்தியார் மாதிரி. எப்படின்னா ஒரு 100க்கு 90 மார்க் எடுத்தால் கூட அந்த 10 மார்க் வந்து வச்சு செஞ்சு விட்ருவார் போல். அவருக்கு குறை அப்படின்றது வந்து அவர் பக்கம் பார்க்க மாட்டார், மற்றவங்க பக்கம் பார்ப்பார் போல். எனக்கு தெரிஞ்சு அவரோட ஆன்டி இந்தியன் படம் வந்து பெருசாகவும் போல், அதை பற்றி எவனும் பேசக்கூட இல்லைன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலில் பார்த்தீங்கன்னா வர்ற படங்கள்லாம் வச்சு செஞ்சுன்னு இருக்காரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சாரோட வலிமை படம், அந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பற்றி பேசலை. ஆனால் நம்ம அஜித் சாரை வந்து மூஞ்சில் தொப்பை விந்துச்சு அப்படி அப்படின்னு பாடி ஷேமிங்லாம் பண்ணார். இந்த எதிர்க்கும் துணிந்தவெல்லாம் நம்ம சூர்யானாவை வந்து கலாய்க்க முடியாது. முதல்ல அப்படி கலாய்ச்சிருந்தாருன்னு வச்சிங்க, தாத்தா மாட்டி நின்றுப்பேன் நீ. சரி, ஓகே. இப்போ ஒரு படத்தை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி இவர் வந்து கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பார், அதை ஃபஸ்ட்டு நம்ம கேட்போம், ஓகேங்களா. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்காம தாத்தா, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு யார் பிடிக்கலன்னு சொன்னாங்க? இந்த ஒரு வீடியோ பாருங்கள். நான் எனக்கு 45 வருஷத்தில் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது இதான் ஃபஸ்ட்டு. சூர்யா படம் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இவங்களாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களே வந்து சொல்கிறாங்க. க்ரைம் த்ரில்லர் படம்லாம் கண்டிப்பாக நம்மளை மாதிரி யங்ஸ்டருக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அதுதான் உனக்கு ரீப்ளே கொடுத்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு படம் ரிவ்யூ பண்ணுறவங்க ஆம்பளையா இருந்தா இந்த படத்துக்கு நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுதா தாத்தா? இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது சொல்லணுமா? சரி, ஓகே. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கலன்னு நீ சொன்னது வந்து அவங்களுக்கே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் க்ரைம் த்ரில்லர் ஆடியன்ஸுக்கு பிடிச்சவங்களுக்கும் அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் கிடையாது, க்ரைம் த்ரில்லர் ஆடியன்ஸும் கிடையாது. நீ வந்து என்ன, ஓ இது அதை மாதிரி படம் கிடையாது தாத்தா, ஓகேவா. 4 நக்கீரன் புக்கை வாங்கி பார்த்துருந்தா கூட நல்ல கண்டென்ட் தெரியிருக்கும். நக்கீரன் புக்கை வச்சு நீ எடுக்க வேண்டியதுனா படம். நீ எடுத்தியா? ஒரே ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்க, நீ பேசலாமா? இந்த டைலாக்லாம் பஞ்சு டைலாக்லாம் செம்மையாக சொல்கிறிய, உன் படத்துக்கு சொல்லியிருந்தேன்னு வச்சிக்கா நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி எதுக்கும் உதவாத ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. எதற்கும் உதவாதன் படம் எடுத்து வச்சுருக்காங்களா? அப்படியா? படம் பார்த்தவங்களுக்கு வந்து எதற்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியட்டும். இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த காவலன் SOSலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாதான். பார்த்தீங்கன்னா இப்போலாம் இன்ஸ்டால் பண்ணி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா போட்டுன்னு இருக்காங்க. அது இல்லாமல் சில கருத்தான ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது. எதுக்கும் உதவாதவன் வந்து நீ தான். இந்த படத்தில் பிரச்சனையே என்னென்னா, படத்துடைய மையக்கதை இந்த பொள்ளாச்சி பாலியல் சமாச்சாரம் தான். தாத்தா, யார் தாத்தா இது பொள்ளாச்சி விஷயம்னு சொன்னது? அந்த படத்தோட டேரக்டர் சொன்னாரா இல்லை ப்ரொடியூசர் சொன்னாரா? நீ முதல்ல படத்தை பார்த்தியா? இது பொள்ளாச்சியில் மட்டுமா நடக்குது? எல்லா இடத்துலையும் நடக்குது. அதுதான் வந்து இந்த படமாக எடுத்திருக்காங்க. இதை புரியாமல் பொள்ளாச்சியில் நடந்தது, அதை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்கிறது ஒரு நியாயமாக இருக்குதா? அதில் இந்த பசங்க இந்த அப்பாவி பெண்களை எப்படி வீழ்த்தினாங்க, அவங்கள எப்படி மயக்கி டார்ச்சர் பண்ணாங்க, அவங்கள வந்து எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணாங்க, அதை டீட்டெயிலாக பண்ணியிருந்தா தான். எது டீட்டெயிலாக காட்டணுமா? தாத்தா, நீ ஆன்டி இந்தியன் நேரத்தில் அதில் எப்படி நீ செத்த? அது நீயா? முதல்ல எப்படி நீ செத்த? உன்னை யார் சொருனது? அதெல்லாம் டீட்டெயிலாக காட்டினியா?
ஓ இவர் எதை டீட்டெயிலாக காட்ட சொல்கிறாரு பாருங்க. இது ஒரு கமர்ஷியல் படம், அதுவே முகம் சுளிக்காமல் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக காட்ட முடியுமோ காமிச்சாங்க. நீ வந்து வேற ஏதோ ஒரு படம் எதிர்பார்க்குற போல இருக்கு. அது வந்து சூரியனா படத்தில் வராது தாத்தா, நீ வேற ஏதோ ஒரு படத்தை பாரு, டீட்டெயிலாக வந்து இவ்வளோ தான் காட்ட முடியும். உனக்கு டீட்டெயிலாக காட்டணும்னா நீ வெப்சைட்டில் போய் பாரு. நம்ம படம் பார்க்குறவனுக்கு இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோணியிருக்கோம். தாத்தா வந்து ஆடியன்ஸ் வந்து அது எப்படின்னா கனெக்ட் ஆகலைன்னு சொல்கிறாரு. அப்படி தான் எனக்கு புரியுது. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நான் பார்க்கும்போதே ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் நடந்தால் எப்படி இருக்கும் அதேமாரி தான் பார்த்தீங்கன்னா அவனுங்களாம் அசிங்கமாக திட்டினாங்க. இது வந்து எங்கள் ஊரில் நடந்தது, கண்டிப்பாக அவங்க ஊரில் நடந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வினய் அவர்களை பிஞ்சி மூஞ்சி நானவோ சொல்கிறாருங்க. இந்த படத்தில் ஒரு மொக்கையான ஒரு வில்லன் கேரக்டர், அது இந்த ஊருக்கே ஒட்டாத ஒரு பிஞ்சு மூஞ்சி வினயை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வினயராய்க்கு பதில் இவரை நடிச்சிருக்கணுங்க. இவரை வில்லனாக போட்டுருந்தாருன்னு வச்சுங்க, இவர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக காட்டுவார். இவர் அசிங்கமாக வாயில் வரும்போது போயா. அவர் ஒரு 4 ஐட்டம் தான் எக்ஸ்பிரஷன் வச்சுருக்காரு. முறைக்கிறாரு, சிரிக்கிறாரு, இல்லைன்னா கோவப்படுறாரு. இந்த 4 ஐட்டத்தை வச்சு தான் இத்தனை வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பாடி ஷேமிங் வந்து பண்ணுறது வந்து படத்தில் அது காமெடியாக பண்ணலாம். ஆனால் இவர் வந்து எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா, இதே தான் நம்ம அஜித் சாரை வந்து மூஞ்சி வந்து தொப்பை போட்டுச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கே பார்த்தீங்கன்னா அவரை வச்சு செஞ்சிட்ருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம சூர்யானாவை எதுவுமே கலாய்க்க முடியாது முதல். அதனால் இந்த ஒரு ரிவ்யூவில் சூர்யானா பற்றி எதுவுமே பேசலை. பேசியிருந்தாருன்னு வச்சிங்களேன் வேறு மாதிரி தான் ஆகிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து படத்தை கலாய்கிறாரு, அது யார் வேணால் என்ன பண்ணலாம். ஆனால் அந்த படத்தில் இருக்கிற ஆக்டரை வந்து பாடி ஷேமிங் வேறு ஏதாவது கலாய்க்கூடாது. இதில் வந்து எதிர்க்கும் துணிந்தவன்ல அப்படி எதுவும் கலாய்க்கல. தாத்தா தப்பிச்சிட்டா போ. படத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி பெண்களை வந்து ஆண்கள் வந்து ஏதாவது சொல்லி பிளாக்மெயில் பண்ணால் கூட அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, எதிர்த்து நின்று போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு அவரே தெளிவாக சொல்கிறாரு. அவருக்கே புரியும் போது இவ்வளோ விஷயத்த வந்து அவர் புரிஞ்சு சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவருக்கே புரியும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியாதா, ஒரு நல்ல கதை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னார். மறுபடியும் இவங்க பார்த்த வேலையில் கதை பாயை விரித்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நீ தான் ஏன் மட்டையாகி படுத்து தூங்கிட்டு இருப்ப, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாது. முதல்ல படத்தை ஒழுங்காக பாரு, அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும். படத்தில் ஹீரோ வந்து வக்கீலாக வர்றாரு. அவர் வக்கீலாக வந்து என்னத்தை சாதிச்சிட்டாரு அப்படின்னு தெரியல. ஹீரோ வந்து வக்கீலாகி என்ன சாதிச்சிட்டாரு அப்படின்னு அவர் கேட்குறாரு. படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நம்ம சூர்யானா வந்து முடிஞ்ச வரையும் போராடினார். அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம வினய் அவர்கள் வந்து அந்த ஒரு கேஸே திருப்பி மாற்றி போட்டுருவார். அதெல்லாம் வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது. பார்க்கும்போது மாட்டிப்பாங்க அப்படின்னு படம் போகும்போது நம்மளே நினச்சிருந்தோம். பட் இப்படி மாறினதே பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து படம் வந்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. தாத்தாவுக்கு தான் புரியல போல். கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க, என்னென்னா இப்போ வந்து படம் பார்க்கும்போது எனக்கே வந்து எப்படின்னா எனக்கு வந்து கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்லாம் வந்து இப்போ சூர்யானோட படங்கள்லாம் பார்க்கும்போது அதை விட எனக்கு வித்தியாசமாக அந்த க்ரைம் த்ரில்லர் அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். மோட்டிவேஷ்னல் படம் ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் தென் ஒரு க்ரைமாக பார்க்கும்போதும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது எதிர்க்கும் துணிந்தவன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு வந்து இப்படி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து எடுத்துன்னு போயிட்டார். கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் பார்த்துட்டு படம் வரும்போது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த ஒரு படம். ஒரு படத்தை வந்து நல்லா இருந்ததுன்னா கூட பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும். அதை வந்து மொத்தத்தையும் வந்து அவங்க நெகட்டிவாக சொல்லுவாங்க. எதிர்க்கும் துணிந்தவனில் டெக்னிக்கல் டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே சொல்ல. சூர்யானா அதுக்கப்புறம் பிரியங்கா மோகன் எல்லாருமே அந்த ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நடிச்சிருது. அந்த ஒரு கதை, அந்த கதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கதை, சோஷியல் மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா அவர் அப்படி பேசுகிறார். ஏன்னா அவர் கலாச்சாரம் வியூஸ் போவோம், ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. இப்படியே ஒரு நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த ஆடியன்ஸை பார்க்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி பேசுகிறார். இப்போ வந்து நம்ம சூர்யானாவை பற்றி பேசினிருக்கோம். இப்போ நான் வேறு ஏதாவது பற்றி பேசினா நீங்கள் பார்ப்பீங்களா? அதே மாதிரி தான் நம்ம தாத்தா வீடியோவும் வந்து அவர் கலாச்சாரம் அவர் சேனலில் வந்து பார்ப்பாங்க. வேணா அவர் வேறு ஏதாவது வீடியோ போட சொல்லலாம், பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவர் ஒரு கண்டென்ட்டாக பண்ணுறாரு, ஒரு ட்ரோல் பண்ணுறாரு, அவ்வளோதான். மற்றபடி அவரோட ரிவ்யூலாம் வந்து உண்மை நினச்சிக்காதீங்க. சிலதெல்லாம் வந்து அவர் சொல்லலாம், பட்டு மொத்தமாக வந்து அவர் சொல்கிறது வந்து எதுவுமே உண்மை கிடையாது. இந்த படத்தை தேட்டரில் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம தாத்தாவை வந்து கொஞ்சம் நீ வா அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அது ஃப்ளோவில் வந்தது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை வந்து அப்படி பேசுறதுனால நான் அப்படி பேசிட்டேன். வேறு ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.